ஆரம்பிச்சலாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு, பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களை ஒரு நாளை கூட்டி கொடுத்து அவருடைய உன்னதமான சத்தியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டு வருகிறார். அவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் நன்றிகள் எடுத்துக்கொள்வோம். இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோம். ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் பிபின் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உமது ஒருவருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் நன்றிகளை எங்கள் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்கள் வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் ஒன்று கூட செய்து உமது வேதத்தின் மகத்துவத்தையும் அதன் இரகசியத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்ததற்காக மீண்டுமாக துதியும் ஸ்தோத்திரம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, உலகத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து உமது மகா பெரிதான இரகசியமும் அத்திட்டமும் அந்த திட்டத்தில் எங்களுக்கும் ஒரு பங்கை வைத்து நீர் அழைத்திருக்கிறீர். அப்பா, இந்த அழைப்பை நாங்கள் அசட்டை செய்து விடாதபடி உமக்கும் உம்முடைய குமாரனுக்கும் நற்சாட்சிகளாய் இந்த உலகத்தில் மரண பரியந்தம் வாழ உமது பரிசுத்த ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் தாரும். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களுக்கு என்ன சத்திய பாடத்தை நீர் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறீரோ அதை உமது தாசன் வழியாக வெளிப்படுத்தும். அப்பா, பேசுகிற தாசனுக்கும் எங்களுக்கும் பரிசுத்த ஆவியை தந்து வழி நடத்த வேண்டுமாய் இந்த சிறிய ஜபத்தை எங்கள் இரட்சகரும் மனுக்குலத்தை மீட்ட ராஜாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஏறெடுக்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, காலத்துக்கு ஏற்ற சத்தியம் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நம்ம பார்க்க போட பாடத்தின் தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவீதின் பராக்கிரமசாலிகள் என்ற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் வினோத் பாபு அவர்களை தூது கொடுக்கும்படியாக சபையின் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாயும் பிரியமாயும் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வார்த்தையை கூட இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாட்களிலே ஒரு நாளை திருப்பியாக சேர்த்து கொடுத்து பகல் முழுதும் நம்மளை காத்து வழிநடத்தி இந்த ஒரு சாயங்கால வேளையிலும் அவருடைய வேதத்தில் உள்ள மகத்துவமான காரியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு கிருபைக்காக கூட மீண்டுமா பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு இன்றைய நாளிலும் கூட நம் ஆத்ம ஜீவத்துக்கு பிரயோஜனமாக ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். அந்த ஒரு பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதின் பராக்கிரமசாலிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்னைக்கு ஒரு வேத பாடத்தை தியானிக்க இருக்கின்றோம். ஸோ தாவீதை பற்றி நம்ம அநேக பாடங்கள் இந்த கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாக்கள்னு சொன்னால் சவுல், தாவீது, சாலமோன், அதில் குறிப்பாக தாவீதை குறித்ததான காரியங்கள் நம்ம அநேக விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ சவுல் குறித்து பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சென்ஸை நிறையா பார்ப்போம். சவுல் குறித்து. தாவீதை குறித்து பார்க்குறப்போ தாவீதை தேவனை என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தோன்னா, என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு தேவனோட கூட அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து இஸ்ரேலில் அரசாண்ட 2வது ராஜா அப்படின்னு கூட பார்த்துப்போம். இவருடைய காலத்தில் நிறைய என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போர்கள் வந்து இவர் முன்னிருந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்தியிருக்கிறார். இந்த போர்களை வழி நடத்துறதுக்கு இவர் மட்டும் இல்லை, இவர் கூட யாரும் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பராக்கிரமசாலிகளும் இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போரை முன்னிறுத்தி நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு பாடம் பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு பாடம் பார்த்தோம். அந்த ஒரு பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் பார்த்துருக்கோம். இந்த சார்ட் ஞாபகம் இருக்குங்களா?
இது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40-40-40. ஸோ சோதனையின் காலம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தோம். அதில் வந்து சவுல் 40 வருஷம், அதை எதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா யூத யுகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். தாவீதோட 40 வருஷம் காஸ்பல் ஏஜுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி சாலமோனுடைய 40 வருஷம் 1000 வருட அரசாட்சிக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு சார்ட்டில் யூத யுகம், சுவிசேஷ யுகம், 1000 வருட அரசாட்சி, இது 3 பாட்டும் ஒவ்வொரு ராஜாக்களுடைய காலத்துக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சூட் பண்ணி அந்த ராஜாக்களுடைய காலத்தில் நடந்த காரியங்கள் எப்படி இந்த சுவிசேஷ யுகத்துக்கு யூத யுகத்துக்கு தேவனுடைய அந்த கிறிஸ்துவனுடைய அந்த 1000 வருட அரசாட்சிக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற நிறைய காரியங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தியானித்தோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குது அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கி கூட என்ன ஒரு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. தாவீதனோட விஷயத்தை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தனியாக எடுக்க போகிறோம். தனியாக எடுத்து அதை சுவிசேஷ யுகத்தில் ஒரு சில கம்பேரிசன்ஸ் எடுக்க போகிறோம். தாவீதோட பராக்கிரமசாலிகளை எடுத்து அவங்க சுவிசேஷ யுகத்தில் யாருக்கு ஈக்குவலாக இருக்க போகிறாங்க, இவங்க நிழல் அதில் பொருள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடம் நகரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாவீதின் பராக்கிரமசாலிகள் யார் யார் நமக்கு ஞாபகம் இருக்குங்களா? என்ன யோவாப் சொல்லலாம். வேற யோவாப்பு நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். வேற உரியா சகோதரர் சொல்கிறாரு, கரெக்ட். வேற சரி, இந்த விஷயங்கள் எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 புஸ்தகத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளாகமத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்பேல்லையும் பார்த்தீங்கன்னா 2 சாம்பேலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வசனங்கள் வாசிக்கலாம். வாசிக்கிறப்ப அது யார் யார் பேர் வருதுங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 37 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அத்தனை பேர்த்தையும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒரு சிலர் மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா நம்முடைய அந்த சுவிசேஷத்துக்கு கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு பர்சனில் நாங்கள் வசனம் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8 மற்றும் 39 வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8 மற்றும் 39ஆம் வசனம். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன: தக்கேமோனியின் குமாரனாகிய யோசேப்பா சேப்பேத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதீனோ ஏஸ்னி ஊரானவன். இங்க என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்றாங்க. இவர் எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன. இந்த பைபிள் வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா யார் யாரெல்லாம் தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகள் அப்படிங்கிற லிஸ்ட் கொடுக்குது. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பா சேபேத் அப்படிங்கிற ஒருத்தர் போய் சொல்றாங்க. ஸோ இவர் ஃபர்ஸ்ட். ஸோ டோட்டலா எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத 39ஆம் வசனம் படிச்சுட்டு 39ஆம் வசனம். ஏத்தியனாகிய உரியா என்பவர்களே ஆக 37 பேர். சகோதரர் சொன்னாருங்களா உரியா, அவர் கடைசியா வர்றாரு. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களாமாங்க? 37 பேர் இருக்கிறாங்க. ஸோ தாவீதுக்கு அந்த ஒரு யுத்தத்தை நடத்துறதுக்கு பராக்கிரமசாலிகள் இருந்தாங்க. அந்த பராக்கிரமசாலிகள் மொத்தம் எத்தனை பேருங்க? 37 பேர். அதில் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்த்துருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பா சேத் அப்படிங்கிறது. 2வது ஒருத்தர் குறிக்கப்பட்டிருக்கு, அவர் பேரையும் படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவனுக்கு 2வது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியேசர் என்பவன். இவன் பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தியரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனாய் இருந்தான். பாருங்க, 2வது ஒரு பேர் சொல்றாங்க. 2வது யாராமா? தோத்தாவின் குமாரன் எலியேசர். அந்த பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே அதுக்கப்புறம் 30 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பேரெல்லாம் படித்தா இன்றைக்கி ஒரு நாளே நம்ம படிக்க வேண்டியது. அந்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பான பேர்கள். ஸோ நம்ம அத்தனை பேர்த்தையும் நம்ம படிக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே 2வது யாருங்க? எலியேசர். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பார்த்தோம், 2வது ஒருத்தர் பார்த்துருக்கோம், 3வது ஒருத்தர் படிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். இவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயறு நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடி போகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஸோ இங்கே வர பேர்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்பவங்கள் நம்ம திரும்பி பார்க்க தான் போகிறோம். ஆனால் நம்ம வந்து பார்க்கலாம்னா என்ன பேர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்.
ஃபஸ்ட்டு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பா சேத் அப்படிங்கிற ஒரு பேர், அடுத்து எலியேசர் அப்படிங்கிற ஒரு, மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்மா. ஸோ இவங்க 3 பேர்த்தையும் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் 23ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் வேணால் அப்புறமா படிச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு 3 அப்படிம்பாங்க. முதல் 3 பேர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாரு, இரண்டாவது 3 பேர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாரு, அப்போ மித்தம் இருக்கிறவங்கள கொண்டு வந்திருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு 3ல யார் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பா சேத், எலியேசர், சம்மா, இவங்க 3 பேர் வராங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கடுத்து ஒரு சில வசனங்கள் கழித்து அடுத்த ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு. வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவாபின் சகோதரனும் செரியாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். இங்க ஒரு பேர் சொல்றாரு. அந்த பேர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த 3 பேரில் இவர் யாராமா? பிரதானமானவன். இவர் பேர் என்னங்க? அபிஷாய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேர்களில் அவன் மேன்மை உள்ளவனாய் இருந்ததினால் அல்லவோ அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமமானவன் அல்ல. முதல்ல என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் பார்த்தோம். அடுத்த ஒரு பேர் சொல்றாரு. அந்த பேர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, முந்தின 3 பேருக்கு என்ன, இவர் சமமானவன் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செட் என்ன பண்ணிட்டார், எடுத்துட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, முந்தின 3 பேரில் இவர் சமமானவன் இல்லைன்னு சொல்லி அடுத்த ஒரு லிஸ்ட் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. அதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்க்குறோம்னா அபிஷாய் அப்படிங்கிற ஒரு பேர். அடுத்த ஒரு பேர் வருது பாருங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கப்சேயேல் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாய் இருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் குறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள், பாசனம் பாதியில முடிகிற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா பெனாயா அப்படிங்கிற ஒரு பேர் வரும் சொல்லி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் 3 பேர்த்தோட பேர் கிளியராக இருக்கும். ஆனால் செகண்ட் செட்டில் 2 பேர்த்தோட பேர் தான் சொல்லப்படும். இதுக்கு முன்னாடி யார் பார்த்தாங்க? அபிஷாய். அடுத்து இங்கே யாருன்னு பார்த்தோன்னா பெனாயா. அந்த 3வது ஆள் யாருங்கிறது என்ன பண்ணப்படலைன்னா கொடுக்கப்படலை. ஸோ இந்த சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது யாராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணால் நிறைய பைபிள் வசனங்கள் தேடி பார்த்தாலும் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ அவர் என்ன தான் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது யாராக இருக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு காரியத்தில் பராக்கிரமசாலிகளில் நம்ம சொன்னோன்னே ஃபஸ்ட்டு பேர் என்ன சொன்னாங்க? யோவாப். ஆனால் இங்கே இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய பேர் வந்திருக்காது அப்படின்னா யோவாப்புடைய பேர் வந்திருக்காது. அதனால் இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது நபர் யார், அதாவது செகண்ட் செட்டில் 3வது நபர் யாராக இருக்கலாம் அப்படின்னா யோவாப்பா இருக்கலாம் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்துருக்காரு. நம்மளும் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவாப் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இந்த சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஏன்னா அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரல. ஸோ நம்ம பராக்கிரமசாலிகள் சொன்னோன்னே ஃபஸ்ட்டு யார் பேர் தான் சொன்னோம்? யோவாப்போட பேர் சொன்னோம். ஆனால் அந்த லிஸ்ட் அந்த பேர் இங்கே வரல. அதனால் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா யோவாப் தான் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. அந்த வசனத்தை படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லெகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானா. பாருங்க இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா யோவாபுடைய தம்பி யாருங்க? ஆசகேல் மற்ற 30 பேர்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 37 பேர். இப்போ இங்கே எத்தனை பேர் சொல்லியிருக்கு? 30 பேர் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கோம்? 6 பேர் பார்த்துருக்கோம். டோட்டலாக 37 பேர். ஆசகேலோட சேர்த்து எத்தனை பேருன்னு சொல்கிறாங்க? 30 பேருன்னு சொல்கிறாங்க. அப்போ 30 + 6 எவ்வளோ ஆச்சுங்க? 36. ஆனால் ஒன்று ஷார்ட்டேஜ் ஆகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? மொத்தம் 37 பேர். முதல்ல 6 பேர் பார்த்துட்டோம். அந்த 6 பேர்த்தோட பேர் வேணால் சொல்கிறோம். யோசேசபாத், எலியேசர், சம்மா, அபிஷாய், யோவாப், பெனாயா. ஏன்னா யோவாப்பும் சேர்த்திருக்கும். 6 பேர் வந்துருச்சு. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா யோவாப்பின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேர்களில் ஒருவன் அப்படின்னா 30 பேர்த்துல இவரும் என்ன பண்ணிருக்காரு? ஒருத்தர் அப்படின்னா கீழே லிஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா 30 பேர் வரும். அப்போ 30 + என்ன 6 என்னாச்சு? 36. ஆனால் முதல்ல நம்ம பார்த்துட்டோம் 39ஆம் வசனத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 37 பேர். அப்போ கணக்கு தப்பாக வருது அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா
இந்த வசனத்துக்குரிய கமெண்ட்ரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசகேலை பற்றி கொடுக்குறப்ப என்ன சொல்லிங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசகேலை தவிர்த்து என்ன பண்ணிக்கிறாங்க 30 பேர். அப்போ ஆசகேல் என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா, அந்த 30 பேர்த்துக்கு தலைவனாக இருந்திருக்காரு. அதாவது ஓவர் த 30 அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 30 பேர்களின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசகேல். அப்போ ஆசகேலை தவிர மிச்சம் 30 பேர். இப்போ 30 பேர் ஏற்கனவே 6 பேர் ஆசகேல் ஒன்று மொத்தத்திலையும் ஆச்சு 37. அப்போ கணக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. அப்போ ஆசகேல் கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒன்று. ஸோ மொத்தம் நம்ம இத்தனை 37 பேர்த்தில் 37 பேர்த்து எடுத்து நம்ம பார்க்க போகிறதில்ல. மொதல் இந்த 7 பேர்த்தை மட்டும் தனியாக எடுத்து பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பேர் எப்படின்னா வெளிப்படுத்தல் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. இந்த 30 பேரும் எங்கே இருக்காங்க? சுவிசேஷ யுகத்துக்கு நம்ம என்ன போகிறோம்னா ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம். சுவிசேஷ யுகத்தில் தாவீது எதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்குறோம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாவீதோட பராக்கிரமசாலிகள் அவர் முன்னாடி என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யுத்தத்தை நடத்தியிருக்காங்க. இப்போ தாவீதுக்கு இயேசு கிறிஸ்து ஈக்குவல் பண்ணோம்னா இயேசு கிறிஸ்துவோட பராக்கிரமசாலிகள் யாராக இருக்கலாம்? சபையை வழி நடத்தின 7 தூதர்கள் சொல்லுவாங்க. அதான் வசனமும் சொல்லுது. வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். பாருங்க, அங்க ஒரு 7 பேர் பார்த்தோங்களா? அந்த 7 பேர்த்த இங்க லிஸ்ட் போறேன் நான். யோசேபேசாத், எலியேசர், சம்மா, அபிஷாய், யோவா, பெனாயா, ஆசகேல். ஏன் ஆசகேல் வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசகேல் கீழே எத்தனை பேர் வந்துடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 பேர் வந்துடுறாங்க. இதில் முக்கியமாக யோவாவும் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கொடுக்கப்படலை. யோவா என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர். இந்த 7 பேர் எதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால சபையின் தூதர்கள் பார்த்தீங்கன்னா பவுல், யோவான், ஏரியஸ், பீட்டர் வால்டோ, ஜான் வைக்லிஃப், மார்ட்டின் லூதர், பிரதர் ரசல். ஸோ இந்த 7 பேர்த்தையும் 7 கால சபையின் தூதர்களுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். எப்படி இதை ஈக்குவல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தாவீதோட பராக்கிரமசாலிகள் எத்தனை பேர்னா 7 பேர் முன்னிலையின் படுத்துகிறாங்க. அடுத்து எத்தனை பேர் வராங்கன்னா 30 பேர் வராங்க. இப்போ தாவீதை கிறிஸ்துவுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 7 கால சபையின் தூதர்கள் சொல்லலாங்களா? இந்த 7 கால சபையின் தூதர்கள் 7 கால பராக்கிரமசாலிகள் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம தொடர்ந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சபை என்ன சபைங்க? இங்கே நான் பேர் போடல, ஏன்னா ஏற்கனவே நம்ம பேசிக் சப்ஜெக்ட் என்னன்னா படிச்சுட்டோம். அதனால் அந்த பேரெல்லாம் நம்ம போடல. ஃபஸ்ட்டு சபை எபேசு. ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பராக்கிரமசாலியாருங்க யோசேபாசாத். யோசேபாசாத் என்ன பண்ணாரோ அந்த மாதிரியான காரியங்கள் பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணி இது நிழல் பொருளில் பவுல் அப்போஸ்தலன் எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்கள் ஆவன: தக்கேமோனியின் குமாரனாகிய யோசேப்பா சேபேத் என்பவன் சேவைக்காரரின் தலைவன். இவன் 800 பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதினோ ஏஸ்மி ஊரானானவன். ஃபர்ஸ்ட் பராக்கிரமசாலி என்ன பேர் பட்டுன்னா யோசேப்பா சேபேத். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காரியத்தை பண்ணிக்கிறாரமா 800 பேர் என்ன பண்ணிக்கிறாரு வெட்டி போட்டுக்கார். அது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இன் அண்ட் ஒன் என்கவுண்டர் அப்படின்னு. அதாவது ஒரே சமயத்தில் எத்தனை பேர் வெட்டி போட்டிருக்காராமா 800 பேர்த்த வெட்டி போட்டிருக்காரு. ஒரு மனுஷன் 800 பேர்த்த வெட்டி போடணுன்னா அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியார். ஸோ அந்த அளவுக்கு இப்போ ஒருத்தர் போய் 800 பேர்த்த வெட்டுறதுங்கிற ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அவ்வளோ தூரம் இவர் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா வைராக்கியம் கொண்டு 800 பேர்த்தையும் ஒரே என்கவுண்டரில் என்ன பண்ணிக்காரு வீழ்த்தியிருக்காரு, அதாவது மடங்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அவ்வளோ பலசாலி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோசேப்பா சேத் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது அப்படியே நம்ம யாருக்கு ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். இது எப்படி பவுல் அப்போஸ்தலனுக்கு ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு கம்மியான சோதனைகள் வந்துச்சு, கரெக்டுங்களா? இல்லை, இவர் தான் யாருங்க? ஃபஸ்ட்டு சபையின் தூதர். இவர் யாருக்கு அப்புறம் வரான்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறார். இவருக்கு அந்த ஊழியம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமா? அதிகப்படியான பாரங்கள் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணிக்கிறாரு தாங்கி தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊழியத்தை எப்படி யோசேபாசாத் 800 பேர்த்த வெட்டுறதுக்கு அவர் பலம் கொண்டு தான் பண்ணிக்கணும். அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்க முடியுமா? அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்க முடியாது.
அந்த மாதிரி பவுலப்போஸ்தலன் என்ன பண்ணிக்கிறாருமா, அதிக பாரங்களுக்குள்ள தான் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊழியத்தையும் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் எழுதின அநேக விஷயங்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பாடத்துக்கு அவரை பற்றி சொல்லாமல் பாடங்கள் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக எடுக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். நம்ம 120 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம் அப்படின்னா 120 சப்ஜெக்டில் அட்லீஸ்ட் ஒரு வசனமாக யாரை பற்றி வந்து பவுலப்போஸ்தலனை பற்றி வராமல் மீண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு பவுலப்போஸ்தலனோட ரைட்டிங்ஸ் எங்கே கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் கவர் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு கவர் பண்ணுறேன்னா அவர் அதிகமான விஷயங்கள் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி கம்பேர் பண்ணுறோன்னா யோசேபாசத் எத்தனை பேர்த்த வெட்டினார், 800 பேர்த்த வெட்டுற மாதிரி இவரும் என்ன பண்ணிக்கிறார் பார்த்தீங்கன்னா அதிகமான பாரத்துக்குள்ளே தான் பண்ணிங்கன்னா அவரோட ஊழியத்தை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த ஊழியத்தை செய்கிறப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நானும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா போராயுதங்களை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கிளியரா சொல்றேன். என்னன்னா எங்களுடைய போர் ஆயுதங்கள் எப்படி இருக்காமா, மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளதா இருக்கு. ஸோ எங்களுடைய பலமே எது அப்படின்னா, எங்களோட ஆயுதமே எதுன்னா தேவன் என்ன பண்றாரு, எங்க கூட இருக்கிற அவருடைய பலம் தான் எங்களை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஊழியங்கள் என்ன பண்ணுது செய்ய வைக்குது. ஸோ எப்படி அங்கே யோசேபாசத் அவ்வளோ பேர் மடங்கடிச்சாரோ அதே மாதிரி இங்கே பவுலும் என்ன பண்ணுறாருன்னா அதிகமான ஊழிய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா முன்னின்று பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த முன்னின்று பண்ணுறது இவர் யாருக்குள்ளே போய் பண்ணார், யூதர்களுக்குள்ளே பண்ணாரா இல்லை புறஜாதிகளுக்குள்ளே பண்ணாரா? புறஜாதிகள் தாங்க. எப்படி சொல்கிறோம், வசனம் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா வசனமே டைரக்டா அவரே கலாத்தியருக்கு எழுதுறப்ப சொல்றாரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால். கிளியரா சொல்றாரு. என்னன்னா பேதுரு என்ன பண்ணிட்டாராமா, அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது யூதர்களுக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை சொல்ல ஏற்படுத்தினாரு. என்னை எதுக்கு ஏற்படுத்திக்காருன்னா புறஜாதிகளுக்கு என்ன பண்ணணும், சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு தான் நிறைய சபைகள் என்ன பண்ணாருங்களா பவுலப்போஸ்தலன் செஞ்சார். ஸோ எங்கெங்கெல்லாம் போய் பிரயாணப்பட்டாரோ அங்கங்கெல்லாம் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்று அந்த ஊரில் ஒரு சபையை ஸ்தாபித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அங்கே ஒரு சபையை உண்டாக்கி அதற்கு ஒரு தலைவரை ஏற்படுத்திட்டு என்ன பண்ணுவார், இன்னொரு ஊருக்கு போவார். அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஊருக்கு போகிறப்போ என்ன ஒரு வாசகத்தை படிப்பாருன்னா, அறியப்படாத தேவன். அவர் உடனே இப்போ என்ன சொல்லணும்னா, நீங்கள் நினச்சி, அதாவது நீங்கள் அறியப்படாத தேவன் சொல்கிறவர் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே போய் நின்று பிரசங்கம் பண்ணி அங்கே ஒரு சபை வருவார். ஸோ இப்படி எல்லா ஊர்களுக்கும் அதிகமாக ட்ராவல் பண்ணது பவுலப்போஸ்தலன். அதிகமாக ட்ராவல் பண்ணுறப்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணிக்கணும். இன்றைக்கி கார் இருக்குது, ஏறி உட்காந்தா எங்கே போயிடலாம், எங்கே வேணால் போகலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படியெல்லாம் இல்லை. நடைப்பயணமாக போகணும், கப்பல் பிரயாணம் போகணும். கப்பல் பிரயாணம் போகிறப்ப இன்றைக்கி இருக்கிற கப்பல் மாதிரியெல்லாம் கிடையாது, பாய்மர கப்பல். அது எங்கே கூட்டிகிட்டு போதோ அந்த டைரக்ஷனில் போகணும். ஸோ அநேக பாடுகள் யாருக்குள்ள இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் கால சபையின் தூதருக்கு இருந்திருக்கு. அந்த ஒரு பாடுகளுக்குள்ளே தான் அவர் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊழிய காரியத்தையும் பண்ணிக்கிறாரு. அவர் போய் புறஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறப்போ எப்படி பிரசங்கம் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறேன். இப்போ எப்படி பிரசங்கம் பண்றோமா, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நான் எப்படி பண்றேன், நியாயப்பிரமாணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்படி போய் நின்று என்ன பண்ணிக்கிறேன்னா பிரசங்கம் பண்ணிட்டுக்கிறேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இராமல் நான் எப்படி இருக்கிறேன், கிறிஸ்துவின் பிரமாணத்தை உடையணும். இப்போ புறஜாதிகளுக்கு போய் அவர் 2 விஷயத்தை புரிய வைக்கணும். என்னென்ன விஷயங்க, ஃபர்ஸ்ட் நியாயப்பிரமாணத்தை புரிய வைக்கணும். அடுத்த விஷயம் அன்பின் பிரமாணம், விருத்த சேதனம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கணும். ஏன்னா இந்த 2 விஷயமும் யார் கொடுக்கப்பட்டிருக்கு, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே விஷயம் இவங்களுக்கு இல்லை, அது வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இவர் போய் என்ன பண்ணணும்னா பிரசங்கம் பண்ணி சொல்லணும்.
நியாயப்பிரமாணம் இல்லைப்பா, இது என்னவா மாறிடுச்சு, அன்பின் பிரமாணமாக மாறிடுச்சு, அதைத்தான் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு, அதைத்தான் நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எடுத்து என்ன பண்ணாரமா போதிச்சாரமா. அதே மாதிரி விருத்த சேதனம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்குள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைக்குள்ள விஷயமா இருந்துச்சு. யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு டைம் பிரச்சனை பண்ணாங்க. அவங்களாம் என்னென்னா விருத்த சேதனம் பண்ணாமல் இந்த ஒரு அழைப்புகள் என்ன பண்ண முடியாது, வரக்கூடாது அப்படின்னாரு. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாரு. விருத்த சேதனம் இல்லாமலும் விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை, ஒன்றுமே இல்லை, கிறிஸ்து தான் என்ன பண்ணணும் எல்லாத்துக்கும் கரெக்ட் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. அடுத்த வசனம் கூட படிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இதை முடிச்சு வச்சிட்டா, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா முடிச்சு வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன விஷயத்த கொடுத்துருக்காரு அப்படின்னா அன்பின் பிரமாணம் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு அழைப்புக்குள்ள தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க வந்திருக்கீங்க. இப்போ இந்த பிரமாணத்தை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் போதிச்சுட்டு இருந்தார். அதே விஷயத்தை ரோமருக்கு எழுதுறப்ப சொல்கிறாங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வசனங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 28 மற்றும் 29ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான்களாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். என்ன சொல்ற பாருங்க, ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் என்ன பண்ணாங்க, விசுவாசத்தினாலதான் என்ன பண்ணப்படுறான், நீதிமான் ஆக்கப்படுறான். ஸோ நியாயப்பிரமாணங்கிற விஷயம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ நியாயப்பிரமாணங்கிற விஷயம் இல்லை, அது என்னவா மாறிடுச்சுன்னா அன்பின் பிரமாணமாக மாறிடுச்சு. இப்போ தேவன் யாருக்கும் தேவனாக இருக்கிறாரு, யூதர்களுக்கு மாத்திரமல்ல யாருக்கும் தேவனாக இருக்காரு, புறஜாதியாருக்கும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவனாக இருக்கிறாரு. அப்படிங்கிற விஷயத்த அவங்க புறஜாதிகளுக்கு போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், புரிய வைக்கணும். புரிய வைக்கிறது ஈஸியாக இருக்குங்களா, இல்லை கஷ்டமாக இருக்குங்களா? அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அநேக பாடுகளுக்கு மத்தியில் தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்தை கொண்டு போய் என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட சேர்த்தினாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அவர் கடைசியா என்ன விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே என்ன பண்ணுங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஸோ பவுல் அப்போஸ்தலன் அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணது புறஜாதிகளுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. புறஜாதிகளுக்கு என்ன விஷயம் புரிய வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற விஷயம் இல்லை, விருத்த சேதனம் அப்படிங்கிற விஷயம் இல்லை, அது ரெண்டும் இல்லை. நீங்கள் எப்படி தான் நீதிமான்கள் ஆக்கப்படுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மூலியமாக தான் ஒன்றுங்க, விசுவாசத்தின் மூலியமாக தான் ஒன்றுங்கன்னா நீதிமான்கள் ஆக்கப்படுறீங்க. உங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, அடுத்து வேற ஒரு பிரமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பிரமாணம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நீங்கள் இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சொல்லித்தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இப்போ முதலாம் சபையில் இவர் அநேக ஊழியங்கள் செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவர் செய்கிறப்போ இவர் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்தார். பார்த்தீங்கன்னா 13 புக்கு புதிய ஏற்பாட்டில் யார் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கார். ஸோ ஆல்மோஸ்ட் 60% யார் கவர் பண்ணிக்கிறேன், பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிறாருன்னா அவர் எவ்வளோ % ஊழியம் செஞ்சுருக்கணும், சும்மா ஒரு நாள் 2 நாளில் செஞ்சிட முடியுங்களா? அவருடைய வாழ்க்கையில் அநேக நாட்கள் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும்தான், இந்த ஒரு பேஸில் தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சப்ஜெக்ட் நடத்திட்டு. அன்றைக்கி அவர் எழுதுனது தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு பேஸில் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இவர் செஞ்ச அடுத்த முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் கன்வெர்டட் டு கிறிஸ்டியன்ஸ். இவர் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு யாரும் இந்த ஊழியத்துக்குள்ள வந்திருக்க முடியாது, நம்மளும் என்ன பண்ணிக்க முடியாது. நம்மளை யூதர்களா கண்டிப்பாக இல்லை, மாம்சத்தின்படி இஸ்ரேலர்களாக இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஸோ அவர் அன்னைக்கு அந்த விஷயத்தை எடுத்து போதிச்சு அந்த ஒரு பேஸில் தான் நம்மளும் என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஊழியத்துக்குள்ளே வந்துருக்கோம். ஸோ அவ்வளோ ஈஸியாக அந்த காரியத்தை பண்ண முடியாது. பவுல் அப்போஸ்தலன் அநேக பாடுகளுக்கு மத்தியில் தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஊழிய சிலைக்கு. அதனால் கடைசியாக அவருடைய லைஃப் முடிக்கிறப்போ நல்ல போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவருக்கும் போராட்டம் இருந்திருக்கு. போராட்டம் எப்படின்னா அதிகப்படியான பாடுகள் யாருக்கு இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன். ஸோ முதலாம் கால சபையில் எப்படி அந்த ஒரு யோசேப்பாசாத் 800 பேர்த்த ஒரு ஆள் வெட்டுறதுக்கு அவ்வளோ பலம் வேணுமோ அதே மாதிரி ஒரு பலம் யாருக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா பவுல் அப்போஸ்தலனுக்குள்ளேயும் இருந்துச்சு. அந்த பலம் இருந்தங்காட்டி தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அநேக சபைகளை ஸ்தாபித்து இன்றைக்கும் அவருடைய சத்தியத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிறோம். ஸோ ரெண்டாவது சபை, ரெண்டாவது ஒரு பராக்கிரமசாலி யாருன்னு படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம்
அதிகாரம் 9ஆம் வசனம். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலியாசர் என்பவன். இவன் பெலிஸ்தியர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேல் மனுஷர் போகையில் தாவீதோடே இருந்து பெலிஸ்தியரை நிந்தித்த 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவனானான். அடுத்த வசனம் படிச்சுக்கோங்க. 10ஆம் வசனம். இவன் எழும்பி 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடே ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். இங்க யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா அகுவையின் குமாரனாகிய எலியேசர் பத்தி சொல்லுது. இவர் எப்படி ஒரு காரியத்தை செஞ்சாராமா, இவர் எழும்பி தான் கை என்ன பண்ண சலிச்சு போற அளவுக்கு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தோன்னா கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ள மட்டும் என்ன பண்ணிக்கிறார், பெலிஸ்தியரை வெற்றினார். அன்றைய தினம் கர்த்தர் என்ன பண்ணார், பெரிய ரட்சிப்பை நடத்தினார். பின்னாடி ஜனங்கள் எதுக்கு மட்டும் போயிருக்காங்க தெரியுங்களா, அவர் பின்தொடர்ந்து மட்டும் என்ன கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும். ஸோ இவர் முன்னாடி வெட்டிகிட்டே போயிருக்கிறாரு, பின்னால் யாருக்கு என்ன இல்லை வேலையே. இவர் ஒருவராக நின்று என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியத்தை நடத்தி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த கால சபையின் தூதன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் கால சபையின் பேர் என்னங்க, சிமுர்னா சபைக்கு பேரே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு அப்படிங்கிற. ஸோ அதிகப்படியான போராட்டங்கள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமுர்னா சபையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சிமுர்னா சபையோட தூதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான். ஸோ இவர் மட்டும்தான் தனியாக நின்று என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காலம். ஏன்னா இவருக்கு முன்னாடி இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, மறிச்சிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக நின்று என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எடுத்து போதிச்சுட்டு இருந்தார். இவருக்கு இருந்த மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் தத்துவ ஞானிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா உருவாகி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மனிதர்களுக்கு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் எழுதின சுவிசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷமும் சரி 1 யோவானும் சரி, இந்த 2 காரியத்தை முக்கியப்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கிறாரு. வேணா வசனம் கூட படிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கின்றது. இவர் அதிகமா எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதிப்பார்னா இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்தி தான் 1 யோவானும் இருக்கும், யோவான் சுவிசேஷமும் இருக்கும். இதுக்கான கமெண்ட்ரிஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபாதர் அண்ட் தி சன் அப்படிங்கிற விஷயத்துக்கு அங்கே கொடுத்துருக்காரு. படிங்க சிஸ்டர். The Greek philosopher was quite willing to acknowledge Jesus as a good man and a wise teacher, but not as the son of God. அன்னைக்கு இருந்த கிரேக்க பிலாசபர்கள் என்ன பண்ணாங்களாமா, என்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்களாமா, அவர் ஒரு நல்ல மனிதர், நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவர் ஒரு நல்ல டீச்சர், அதுவும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் என்ன விஷயத்தை அவங்க மறுத்துட்டாங்க, சன் ஆஃப் காட் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்களாமா மறுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை தான் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்காது தெரியுமா யோவான் அநேக விஷயங்கள் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய சுவிசேஷத்துலையும் சரி அவருடைய இந்த 1 யோவான்லேயும் சரி இந்த 2 இடத்துலையும் அநேக விஷயங்கள் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா எழுதிக்கிறாரு. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கிரீக் பிலாசபியோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா திங் நான் ரிலீஜியஸ், அதாவது மத சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போய் வரமாட்டாங்க. மதம் இல்லாத விஷயத்தை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஞான தத்துவங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா சொல்லி இதுதான் கரெக்ட், இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள யார் செஞ்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா யோவான் அநேக விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால தான் யோவான் சுவிசேஷம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான்னு இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அதனாலதான் யோவான் சுவிசேஷம் எழுதுறப்ப எப்படி எழுதுறாருன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது. இவரோட இன்ட்ரடக்ஷன் வேற எங்கேயாச்சும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மித்த சுவிசேஷமாக எப்படி ஸ்டார்ட் ஆகுனா ஜீனியாலஜியில் ஸ்டார்ட் ஆகும், சிலது மத்திய பார்த்தீங்கன்னா ஜீனியாலஜியில் ஸ்டார்ட் ஆகும், லூக்கா பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் அதுவும் ஜீனியாலஜியில் ஸ்டார்ட் ஆகும். பட் யோவான் மட்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா யாரை குறித்து முக்கியத்துவப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணுவார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிதாவாகிய தேவனுடைய குமாரன். இந்த ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்தி தான் என்ன பண்ணுவார் ஸ்டார்ட் பண்ண. ஏன் இவர் இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஞான தத்துவங்கள் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு பார்த்தா, அநேகர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாரு, சன் ஆஃப் காட் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த சன் ஆஃப் காடுங்கிற ஏற்றுக்கொள்ளாத விஷயத்த அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, அநேக விஷயங்கள் அவரால் எழுதப்பட்டுச்சு. அந்த எழுதப்பட்டது தான் இது ஏங்க மாற்றணும். ஸோ இரண்டாம் கால சபை மன்னிச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஸ்டர்பன்ஸு. ஓகே, நம்ம அப்படியே சத்தியத்துக்குள்ளே போயிடலாம். ரெண்டாம் கால சபை யாருன்னு பார்த்தீங்கன்னா யோவானுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன, ஞான தத்துவங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் கிரீக் ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேட் ஆச்சு. எவாலுவேட் ஆகி நிறைய விஷயங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நல்ல மனிதர், அவர் நல்ல டீச்சர், ஆனால் என்ன இல்லை அப்படின்னா சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத நிறைய பேர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. அந்த விஷயத்தை உடைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா யோவான் நிறைய காரியங்கள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அன்னைக்கு இருந்த சபை, அதாவது சிமுர்னா சபையோட மிகப்பெரிய ஒரு விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போராட்டங்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தங்களோட உயிரே என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. இது இரண்டாம் கால சபை. ஸோ ஃபுல் டீட்டெயிலாக சிமுர்னா சபையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ மூணாவது கால சபை யாருங்க? ஒரு நிமிஷம். மூணாவது கால சபை ஏரியஸ். வசனம் படிக்கலாம். 23ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12ஆம் வசனம். இவனுக்கு மூன்றாவது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன். சிறு பயறு நிறைந்த வயல் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். இங்க என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சம்மா ஒரு காரியத்தை பண்றாரு. பெலிஸ்தியர்களை பார்த்தோன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. இவர் ஒருத்தரா நின்று என்ன பண்ணிக்கிறீங்களா, எல்லா விஷயத்தையும் நடத்தியிருக்காரு. அத்தனை பேர்த்தையும் மடங்கடிக்கிறதுக்கு இவர் ஒருத்தரா இந்துஸ் நின்று எல்லாத்தையும் மடங்கடிச்சு என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கால சபைக்கு தூதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணாம் கால சபை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியஸ். இது நம்ம அநேகமாக நிறைய பாடங்களை நம்ம படித்தங்காட்டி ஏரியஸை கொடுத்ததான காரியங்கள் நான் சொல்ல போகிறதில்ல, இங்கேருந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஏரியஸ் பற்றி என்ன சொல்லலாம், என்ன மாதிரியான, எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான போதனைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க? அந்திப்பா. ஓகே, வேற? அது முக்கியமாக ரெண்டு பேர்த்த எதிர்த்தார் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர்ஸ் அண்ட் அத்தனேசியஸ். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களாமா, நாங்கள் யாருக்கு ஈக்குவல்னா தேவனுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களை எதிர்த்து தான் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்களா, இவர் நிறைய விஷயங்கள் போதனை பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவரும் என்ன விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தான் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஜீசஸ் வாஸ் சன் ஆஃப் காட் அப்படிங்கிற விஷயத்த என்ன பார்த்தீங்கன்னா இவரும் முன்னிலைப்படுத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. பாருங்க, அது ஒரு சகோதரர் ரசலோட ஒரு ரைட்டிங்ஸில் அந்த ரீப்ரின்ஸ் நம்பர் 5992 அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதை படிக்கலாம் பாருங்க, நானே படிச்சிடுறேன். He further writes, Pergamos means an earthly evaluation. இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்லேயே படிச்சிருப்போம். என்னென்ன earthly evaluation, எலும்பி வருதல். ஸோ பெர்கமோ சபை அப்படின்னாலே எலும்பி வருதல் அப்படிங்கிற அர்த்தம். டியூரிங் திஸ் பீரியட் while the nominal church was growing popular, அதாவது நாமினல் சர்ச் நல்லா வளர்ந்துட்டு வர சமயத்தில் the two Christians were tested and proved by introduction and development of pagan and papal ideas. ரெண்டு விஷயங்கள் உண்மையான திருச்சபை என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடுபடுத்தியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேகன் அப்புறம் பேப்பல் ஐடியாஸ். போப்பு மார்க்கத்தோட ஐடியாக்களும் அதே மாதிரி பேகன் சொல்லி ஒரு அமைப்பு இருந்திருக்கு. அந்த அமைப்புக்குள்ளே இருந்தவங்களோட விஷயம் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால சபையில் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான சபை எலும்பி வராமல் இருக்கிறதுனால தடை பண்ணியிருக்குது. அதைத்தான் குறித்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அதை படித்து முடிச்சிடலாம். த பேகன் பிரைஸ்ட் unwilling to lose their position of honor and influence among the people sought to bend their ideas to fit the new religion. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாமா,
அவங்களுடைய அந்த மகிமையை விட்டு கொடுக்கறதுக்கு முன் வராமல் என்ன பண்ணிக்காங்க, என்னென்ன கருத்துக்கள் பேகன் சொல்லப்பட்டச்சோ அந்த கருத்துக்கள் என்ன பண்ணிக்காங்க, ஆமோதித்து என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருத்தின் படியில் நடத்திருக்காங்க. ஸோ அப்படி என்னதான் பேகனில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டுச்சு. ஸோ கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, வர்ஷிப் டைரக்ட்லி டு த ஒன் ட்ரூ காட், ஒரே உண்மையான தேவனை வணக்கத்தை கொண்டவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸு. ஆனால் பேகன்ஸ் எப்படி இருந்திருக்காங்களாமா, பேகன்ஸ் ப்ரே டு டெத் ஸ்பிரிட்ஸ். இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணி பேகன்ஸ் என்ன பண்ணிக்காங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, பிலீவ் த டெத் வேர் அன்கான்சியஸ். மரணம் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, மரிச்சு போகிறதுங்கிறது ஒரு ஆழ்ந்த நித்திரைக்கு தான் ஈக்குவல். அது திரும்ப தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்தில் அவங்களை திரும்பவும் உயிர் தெழுந்தி கொண்டு வருவார் அப்படிங்கிற விஷயம் யாருக்குள்ள ஆணித்தரமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள ஆணித்தரமாக இருந்துச்சு. ஆனால் பேகன்ஸ் என்ன பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, பேகன்ஸ் பிலீவ்டு தட் ஹேவ் இம்மார்டல் சோல் தட் வுட் live forever either in heavenly bliss or infernal torment. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அழிஞ்சு போக மாட்டாங்க, ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்தை என்ன பண்ணுவாங்க தாண்டி எடுத்து போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பேகன்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாமா அன்றைக்கி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு காரியத்தை எதிர்த்து தான் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா ஏரியஸ் நிறைய போதனைகள் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு. அது நமக்கு தெரியும், நிசியா மாநாடுங்கிற இடத்துல இவர் தனி ஒரு ஆளாக நின்று என்ன பண்ணிட்டு இருந்தார், பிரச்சனை போதகம் பண்ணிட்டு இருந்தார். இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே 2 பேர் தான் இருந்தாங்க. மித்தம் எல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே ஒருத்தர் பேருன்னு அத்னேசியஸ்க்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் எப்படி அங்கே சம்மா ஒரு ஆளாக நின்று அத்தனை பேர்த்தையும் ரட்சிப்புகள் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இந்த கால சபையில் ஏரியஸ் என்ன பண்ணிக்காதுங்களா தனி ஆளாக நின்று தான் என்ன பண்ணிக்காருன்னா போராடிப்பார். உண்மையான சத்தியத்தை இவர் மட்டும்தான் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்திருக்காரு. மிச்சம் அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம் எதுக்கல. ஏன் அப்படின்னா அங்கே 2 விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒன்று வந்து பேகன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட அந்த ஒரு போதனைகள் உள்ளே போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி போக்கு மார்க்கத்தோட போதனைகள் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. போக்கு மார்க்கத்தோட போதனைகளை அதிகப்படியான போதனைகள் என்ன போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி அப்படிங்கிற கான்செப்ட், சோல் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன வந்துச்சுன்னா இங்கேருந்து தான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு காரியங்களுக்கு எதிர்த்து தான் யார் இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏரியஸ் இந்த ஒரு காரியங்கள் எதிர்த்து என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பிரசங்கங்கள் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 சபையினுடைய காலத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு யாருங்க, யோசேபாசார். அவர் யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோம், பவுல். இவர் எப்படி 800 பேர்த்த மடங்கடிச்சாரோ அதே மாதிரி பவுலுக்கும் நிறைய போராட்டங்கள் மத்தியில் தான் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா சபை. இவர் 800 பேர் எப்படி ஒரு கம்மியான குவான்டிட்டி இல்லையோ அதே மாதிரி இவரும் என்ன பண்ணிக்காருன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் எடுத்து என்ன பண்ணிக்காருன்னா பேஸாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது யார் பார்த்தாங்க, யோவான். எலியேசர். யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்தோன்னா யோவான். அங்கே ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீக் ஃபிலாசபி என்ன சொல்லிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சன் ஆஃப் காட் அப்படிங்கிறத யாரும் என்ன பண்ணல ஏற்றுக்கல. அதுக்கு தான் யோவான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அவருடைய யோவான் சுவிசேஷத்தையும் எழுதினார். 1 யோவானும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி எழுதியிருந்தாரு பார்க்குறோம். 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏரியஸ் சம்மா. இவர் எப்படி ஒரு ஆளாக நின்று அந்த ஒரு காரியங்களை சாதிச்சாரோ அதே மாதிரி ஏரியஸும் தனியாளாக நின்று தான் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரியங்களை நம்ம செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு 3 பேர் பார்க்க முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யாருன்னா அபிஷாய். பீட்ரு யாருக்கு ஈக்குவல்னா பீட்ரு வால்டோ. அடுத்து யோவா, ஜான் வைக்லிஃப், பெனாயா, மார்ட்டின். ஏன் இவங்க 3 பேர்த்த ஒன்றா பார்க்கணும் அப்படின்னா இந்த அபிஷாய், யோவா, பெனாயாவும் ஒரு விஷயத்தை ஒன்றா தான் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 சபையின் தூதர்களில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தியரின் தானியம் பெத்லஹேமிலே இருந்தது. தாவீது பெத்லஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர்களின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். இப்ப தாவீது என்ன கேட்கிறாருன்னா ஒரு அரணான ஒரு இடத்துல இருக்கிறாராமா. இப்ப அவருக்கு என்ன வேணுங்கிறாரு, கிணற்றுல எங்க இருக்கிற கிணத்து மேல ஆவல் வந்துச்சுன்னா பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசல் இருக்கிற கிணத்து மேல, கிணத்துல இருக்கிற தண்ணி மேல யாருக்கு ஆவல் வந்திருக்குன்னா தாவீதுக்கு ஆவல் வந்து என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த தண்ணி
யாரு கொண்டு வருவாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதில் சொல்றாங்க பாருங்க. 16ஆம் வசனம். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் கொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். பாருங்க, இப்ப என்ன சொல்றேன்னா, அப்பொழுது அந்த 3 பராக்கிரமசாலி எங்க போறாங்க? பெலிஸ்தரோட பாளையத்துக்குள்ளேயே போய் என்ன பண்ணிக்க துணிந்து போய் அங்கிருந்து யாருக்காக தண்ணி கொண்டு வந்திருக்காங்க? தாவீதுக்காக தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தாவீது ஒரு விஷயத்தை கேட்குறாரு, எனக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அது எங்கே இருக்கிற தண்ணி அப்படின்னா, பெத்லகேமில் இருக்கிற ஒளிமுக வாசல் இருக்கிற தண்ணி. அங்கே என்ன பிரச்சனை, ஏன் போக முடியாதுன்னா, அங்கே யார் இருக்கிறாங்கன்னா பெலிஸ்தர்கள் இருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தர்களை தாண்டி போய் என்ன பண்ணுமாமா? தண்ணியை கொண்டு வரணும். அந்த ஒரு காரியத்தை யார் முன்னெடுத்து செய்கிறாங்கன்னா, இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்கிறாங்க. வசனம் தொடர்ந்து படிக்கலாம். 17-18. 17ஆம் வசனம். கர்த்தாவே, தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாய் இருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். என்ன சொல்றேன்னா, தாவீது அந்த தண்ணி கீழே ஊத்திட்டாரு. ஊத்திட்டு அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப யார் போனாங்கிற அந்த லிஸ்ட் வருது. 18ஆம் வசனம். 18ஆம் வசனம். யோவாபின் சகோதரனும் செரியாவின் குமாரனுமான அபிசாய் என்பவன் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அங்க தண்ணி போய் எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா? அந்த தண்ணி போய் எடுத்துட்டு வந்ததுல பிரதானமானவன் யாராமா? அபிஷாய். அப்ப ஃபர்ஸ்ட் 3 பேரா, செகண்ட் 3 பேரா? அது செகண்ட் 3 பேர். கிளியர் தானுங்க? செகண்ட் 3 பேர் தான் எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியோட பாளையத்துக்கே போய் என்ன கொண்டு வந்திருக்காங்க? தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. படிச்சுட்டு அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேர்களில் பேர் பெற்றவனானவன். இவரை பத்தி பராக்கிரமம் சொல்லுங்க. ஸோ இங்க என்ன மையப்படுத்தி நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் எங்க போயிருக்காங்க? பெலிஸ்தியரோட பாளையத்தை தாண்டி போய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதே அப்படியே ஈக்குவல் பண்ணி நம்ம பார்க்குறோம். இந்த 3 கால சபையிலையும் இந்த 3 கால சபையின் தூதர்கள் அதிகப்படியான தண்ணி எதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்ப்போம்? சத்தியத்துக்கு ஈக்குவல் பண்ணி பார்ப்போம். இவங்களும் என்ன பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சத்தியங்கள் இந்த 3 பேர்த்தோட காலத்தில் தான் என்ன பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சத்தியம்ங்கிறது எப்படின்னா, பைபிள் வசனங்கள் என்ன பண்ணி சொன்னீங்களா, நிறைய பேரால் என்ன பண்ணப்பட்டுச்சு? படிக்கப்பட்டுச்சு. ஜனங்களுக்கு அதிகப்படியான சத்தியங்கள் எங்கேருந்து போகப்பட்டுச்சுங்களா? இந்த 4ஆம் கால சபையிலேருந்து என்ன பண்ணி பார்த்தோம். ஏன் அப்படின்னா, 3 கால சபையிலும் பைபிள் என்ன வந்துச்சு? லத்தீன் மொழியில தான் இருந்துச்சு. இப்போ 4வது கால சபையில தான் ஒருத்தர் எடுக்கிறார். எடுத்து என்ன பண்ணுறாருன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. யார் வருங்க? 4ஆம் கால சபைனா பீட்டர் வால்டன். ஸோ இவர் யார் அப்படின்னா, இவர் யாருன்னா வெல்தி கிளாத்தியர் அண்ட் மெர்ச்சன்ட் ஃப்ரம் லியான். லியான் சிட்டியில் இருக்கிற ஒரு மிக செல்வந்தமான ஒரு கிளாத் மெர்ச்சன்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் கால சபையில் இந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த என்ன பார்த்தீங்கன்னா சத்தியத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தை குறித்து நிறையா காரியங்கள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பண்ணார். அதில் முக்கியமாக என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஐடியல் ஒர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா இவர், இது தவறு, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் சொல்லப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி செயின்ட் ஒர்ஷிப். செயின்ட்னு யாரை சொல்லணும்? புனிதர்களோட வர்ஷிப்பும் என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால சபையில் நடந்துட்டு இருந்துச்சு. இதுவும் தவறு. யாரைத்தான் நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட தான் ப்ரேயர் பண்ணோம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா அவர் முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாவ மன்னிப்பு சலுகைகள் என்ன பண்ணிட்டு இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு செஞ்சீங்களா என்ன பண்ணணும், எவ்வளோ தூரம் காசு கொடுத்தா போதும், உங்களுக்கு என்னாச்சு பாவ மன்னிப்புக்கான சலுகைகள் இருந்துச்சு. இதுவும் தவறு அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்லிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் வால்டோ சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி குரு மார்க்க முறை, மருத்துவருக்காக ஜெபித்தல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பீட்டர் வால்டோ எதனால சொல்லிட்டு இருந்தாருன்னா படித்து தெரிஞ்சு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் லத்தீனில் தான் இருந்துச்சு, வேறு மொழியில் என்ன பண்ணப்படலை, டிரான்ஸ்லேட் பண்ணப்படலை. இவர் முக்கியமாக என்ன விஷயத்த சொல்லினார் பார்த்தீங்கன்னா, நோ மேன் கேன் சர்வ் டூ மாஸ்டர், காட் அண்ட் மெமான் அப்படின்னு. ஸோ ஒரு மனுஷன் 2 பேர்த்துக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கும் தேவனுக்கும் யாராச்சும் ஒருத்தர் தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு முக்கியத்துவப்படுத்தி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இவருடைய பிரசங்கங்கள் எல்லாமே இதை முக்கியத்துவப்படுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி வால்டன் கண்டமன் வாட் ஹி கன்சிடர் அஸ் பேப்பல் அக்சஸ்
அண்ட் கத்தலிக் டாக்மாஸ் இன்க்ளூடிங் உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இவர் தான் என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லிட்டு இருந்தார். இது நிறைய பேர் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா சொன்னப்போ கேட்குறேன். இவர் என்ன பண்ணார்னா இந்த விஷயங்கள் அதிகமாக சொல்லப்படணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆரம்பித்தார். அந்த குரூப் பேர் என்னன்னா வால்டர்னஸ் அப்படிங்கிற குரூப், வால்டென்சஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆரம்பித்து இந்த போதனைக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணார்னா கூட்டி சேர்க்கப்பட்டு அவங்க மூலியமாக என்ன பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தார். அதே தான் 4வது படிக்கிறோம். தி எவாஞ்சலிஸ்ட் த டீச்சிங் வைல் ட்ராவலிங் அஸ் அந்த இவர்கிட்ட சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லைங்களா, அவங்க எப்படி போய் சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மெர்ச்சன்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த ஊருக்கு போய் அங்கே போய் ஒரு கடை போட்டு அந்த கடைக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்ககிட்ட தான் என்ன பண்ணுவாங்களாமா சத்தியத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாமா இந்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பிரபலப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு போப்பு மார்க்கம் அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண விடாது, சத்தியத்தை சொல்ல விடாது. அதனால் என்னென்னா இவங்க இந்த ஒரு முறையை கையாண்டு தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவர் செஞ்ச ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லத்தீனில் இருக்கிற பைபிளை எதில் டிரான்ஸ்லேட் பண்ணா தெரியுமா, ஃப்ரெஞ்சில் டிரான்ஸ்லேட் பண்ணார். அன்றைக்கி ஃப்ரெஞ்சு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ஃப்ரெஞ்சை எதில் மட்டும்தான் டிரான்ஸ்லேட் பண்ணாதுங்களா, புதிய ஏற்பாடு மட்டும்தான் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் பழைய ஏற்பாடு என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அவங்களுடைய சொந்த மொழிகளில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் கிடைச்சோன்னா நிறைய பேர் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, படித்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் ரொம்ப பிரபலமானோடனே யாருக்கு பிரச்சனை வந்துச்சு தெரியுங்களா, பீட்டர் வால்டோக்கும் அவர் சார்ந்த அந்த என்ன சொல்கிறது வால்டர்னஸ் குரூப்புக்கும் பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிச்சோன்னா இவங்க எங்கே போய் செட்டில் ஆனாங்களாமா, அந்த 2 மலை சொல்லியிருக்குவாங்க, பெயின்மெண்ட் அண்ட் லூப்ரான் இங்கே இருக்குவாங்க. டிரைவ் அவே ஃப்ரம் லியான், வால்டோ அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் செட்டில் இன் தி ஹை வேலிஸ் ஆஃப் பைன்மெண்ட் அண்ட் இன் ஃப்ரான்ஸ் இன் தி லூப்ரான். அதாவது ஆல்ப்ஸ் மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மலை குகைக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்களாமா அவங்க செட்டில் ஆகி அங்கே அவங்க படித்து தெரிஞ்ச விஷயத்தை தான் என்ன பண்ணாங்களாமா வெளியே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் கீழே போட்டிருக்கு, த ஜாகிரி ஆஃப் பெடிமெண்ட் இஸ் 43% மவுண்டன். அந்த பெடிமெண்ட்ங்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னா மலை சார்ந்த பிரதேசம் அப்படிங்கிற உறுதிப்படுத்துறதுக்கு தான் கீழே அந்த விஷயத்தை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வால்டர்னஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியம், அதாவது தண்ணியை ஃபஸ்ட்டு இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர்த்தோட விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரஸிவர். இவர் என்ன பண்ணார்னா லத்தீன்லேருந்து ஃப்ரெஞ்சில் என்ன பண்ணார் டிரான்ஸ்லேட் பண்ணி கொஞ்சமாக அந்த விஷயத்தை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தார், தண்ணி கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்தார். அடுத்து இன்னொருத்தர் வந்தார் இல்லைங்களா, இவருக்கு அப்புறம் யாருங்க, ஜான் வைக்லிஃப். இவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, இவர் ஃப்ரெஞ்சில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணோன்னே யூரோப்பில் இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணாதுங்களா பைபிளை படிக்க ஆரம்பித்தோம். ஏன்னா பைபிள் லத்தீன்லேருந்து அவங்களுக்கு என்ன ஆகுது புரியல, அவங்களோட சொந்த மொழியில் பைபிள் என்ன ஆச்சு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டுச்சு. இவங்களும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பைபிள் இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக ஏன் இவர் கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணார், ஏன்னா 2 போப் இருந்தாங்க. ஒருத்தர் எங்கே இருந்தார், பிரான்ஸ், இன்னொருத்தர் ரோம். இவங்க 2 பேருக்கு என்ன நினச்சிட்டிங்களா ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு, யார் பெரியவன் அப்படிங்கிற பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த டைமை யூஸ் பண்ணி பைபிள் எதில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ண. அதுக்கு இவரும் என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்காரு. அதுக்கு முன்னாடி இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரு பைபிளை படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோன்னே இது எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு லொல்லாட்ஸ் அப்படிங்கிற குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்க மூலியமாக என்ன பண்ணாதுங்களா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இவரும் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை தடை பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ் பீப்புள் வந்து இவரோட டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் என்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவரும் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் வர்ஷிப்க்கு அகேன்ஸ்டாக நிறைய பிரசங்கங்கள் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவரை வந்து அதாவது இந்த ஜான் வைக்லிஃப் வந்து பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு போப் மார்க்கம் என்ன பண்ணால் விடலை. கரெக்டாக அவங்க ஒரு டைம் வந்தோன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப கொடூரமான மரணங்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, இவர் யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஜான் வைக்லிஃபோட உடலை எரித்து சாம்பல் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கோபம் தீராமல் அவரோட எலும்பு என்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா எரித்து பொடியாக்கி சாம்பலாக்கி. அந்தளவுக்கு கோபம் யார் மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வைக்லிஃப் மேலே. ஏன் அப்படின்னா இவர் அதிகப்படியான சத்தியம் இல்லை பைபிளை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டார்.
இப்போ பைபிள் வெளிக்கொண்டு வந்தா எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, உண்மை எது அப்படிங்கிறத கொஞ்சம். அந்த 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்தவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தார். அடுத்த இவர் என்ன பண்ணார், இன்னும் அதிகமான தண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 3வது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூத்தர். ஸோ மார்ட்டின் லூத்தர் பற்றி நம்ம நிறையா படிச்சிருப்போம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள் யார் அவர்? நானே போட்டேன்னா ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஆஃப் தியாலஜி. இவர் யாருன்னா ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸரு. இவரும் என்ன பண்ணிக்காரு பார்த்தீங்கன்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாரு. எதில் டிரான்ஸ்லேட் பண்ணார்னா ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவர் ஒரு அட்வொகேட். இவரோட காலத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா இட்ஸ் எ ரிஃபர்மேஷன் பீரியட், சீர்திருத்தலின் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் அநேக விஷயங்கள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இவங்க போப் மார்க்கம் செஞ்சுட்டு இருந்த விஷயம் என்னென்ன தப்புங்கிற குற்றச்சாட்டு என்ன பண்ணார், ரெடி பண்ணி என்ன பண்ணாதுங்களா எல்லாத்திட்டையும் போய் சொல்லணும். எங்கே கொண்டு அடிச்சிட்டாரு தெரியுமா? சர்ச்சிலே கொண்டு அடிச்சிட்டாரு. இந்த 95 விஷயமும் இவங்க சொல்றதெல்லாம் என்னது தவறு அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கொண்டே அடிச்சார். ஸோ இங்கே தான் புரிய ஆரம்பிச்சது போப்பு மார்க்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தவறுகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமாக இவர் இந்த உத்தரிக்கும் ஸ்தலம் அப்படிங்கிற விஷயம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னா ரொம்ப ஆணித்தனமாக என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி எது ரொம்ப முக்கியம் சொன்னார்னா பேப்டிசமும் மெமோரியலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த முன்னிறுத்துறது யாருன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவரும் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா இவருடைய காலகட்டத்திலையும் அநேக விஷயங்கள் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க 3 பேர் சேர்ந்து தண்ணி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பைபிளுங்கிற அந்த தண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக வெளியே கொண்டு வந்து எது தவறு எது தப்பு உண்மை அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக மக்களுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஓப்பன்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சோன்னா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளர்ச்சிகள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். அதில் வெளியே வந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற குரூப்பு மார்ட்டின் லூத்தர் பீரியடில் தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ப்ரொட்டஸ்டன்ட் அவர் பேருன்னா இவங்க செய்யறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணி வெளியே வந்தால் தான் யார் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்டன்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு யார் ப்ரொட்டஸ்டன்ட் தெரியுங்களா? யார் ப்ரொட்டஸ்டன்ட்டு இன்னைக்கு யார் சொல்லலாம்? பேர் சபையில் சொல்லலாம். பேர் சபையில் குறிப்பாக ஆர்சியை தவிர எல்லாருமே என்னன்னு சொல்லலாம் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த 3 கால சபையில் இந்த 3 கால சபை தூதர்கள் செய்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இந்த 3 கால சபையில் அவங்க தண்ணி எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. அடுத்த ஒருத்தர் என்ன பண்ணார் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகப்படுத்தி கொடுத்தாரு. 3வது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இன்க்ரீஸ் பண்ணி டோட்டல் எல்லா பக்கமும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் வந்து ரொம்ப பிரபலமாக போக ஆரம்பிச்சிச்சு. பிரபலமாக போக ஆரம்பிச்சோன்னே என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எது தவறு எது உண்மை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக ஒரு தூதர் படிக்கலாம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானா. இப்போ ஆசகேல் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆசகேல் எப்பேற்பட்டவர் வேணால் நீங்கள் வசனம் படித்து பார்த்துங்க. அப்புறமா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசகேல். ஸோ இவரை யாருக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரசல் பிரதருக்கு ஈக்குவல் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாக இருக்குது, தவறாக எடுத்துக்காதீங்க சரிங்களா? ஸோ ரசல் பிரதர் பற்றி தெரியாதவங்க பைபிள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியாது. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் அப்படின்னா நிறைய காரியங்கள் இன்றைக்கி நம்ம படிக்கிற எல்லாமே பேசிக் சப்ஜெக்ட்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்த்த சப்ஜெக்டில் நிறையா ரீப்ரிண்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த எல்லா ரீப்ரிண்ட்ஸும் யார் எழுதுனது தான்? சகோதரர் எழுதுனது தான். சகோதரர் எழுதாத விஷயத்தை டச் பண்ணாமல் இங்கே யாரும் சப்ஜெக்ட்டும் பேசிக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? இன்றைக்கி யாராச்சும் சப்ஜெக்ட்டு ரீப்ரிண்ட்ஸ் எடுத்து போடாமல் சப்ஜெக்ட் போடுறாங்களா? கண்டிப்பாக போட முடியாது. ஏன்னா எல்லா கருகலான விஷயங்களுக்கும் விளக்கம் எங்கே தான் போய் பார்ப்போம், அவர்கிட்ட தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி ஸ்பீட் அப்படின்னா 16 வயசுல இவர் என்ன பண்ணாருங்களா சத்தியத்தை குறிச்சான தர்க்கங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா எது தப்பு எது கரெக்டுங்கிறத 16 வயசுல என்ன பண்ணிட்டாரு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கீழே போட்டுக்கணும். at age 16 a discussion with a childhood friend on false perceived in Christianity led Russell to questioning his faith. அவருடைய விசுவாசத்தை 16 வயசுல என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. அங்கே ஆரம்பித்தவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அவர் வந்தாச்சுன்னு சொன்னதே யார் தெரியுங்களா? ரசல் பிரதர் தான்.
இவர் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணிக்காரு. 50,000 பக்கங்கள் என்ன பண்ணிக்கிறாரு, எழுதிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, வால்யூம்ஸ். எல்லா வால்யூம்ஸும் யாருது எழுதுது? ரசல் பிரதர். வால்யூம்ஸ் எடுத்தால் தான் நம்மளுடைய பேசிக் சப்ஜெக்ட் என்ன வெரி குட். பேசிக் சப்ஜெக்ட் இருக்கிற எல்லா விஷயமும் பார்த்து 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, யூப்ளி, காலக்கணக்குகள், அநேக டாக்ட்ரின்ஸ் யார் மூலியமாக தான் வெளியே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரசல் பிரதர் மூலியமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம் இன்றைக்கி ரீப்ரின்ஸு. அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா சிஸ்டிப்பின் வரலாறு, ஃபோட்டோட்ராம் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணார். அதை குறித்து நம்ம பின்னால் பார்க்கலாம். அதே மாதிரி ஜியோன் வாட்ச் டவர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நிருபராக வந்து என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருந்தார். அதே மாதிரி 1200க்கு மேற்பட்ட எக்லிஷியா என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் மூலியமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. 30,000 ஸ்பீச்சஸ், அதே மாதிரி 10,000 கிலோமீட்டருக்கு மேலே என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பீடுங்கிற விஷயம் இவருடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் தான் இல்லைங்களா. ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் தான் உயிரோட முடியும்? இவர் 16 வயசில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாருன்னா ஒரு எத்தனை வயசு இறந்தார்? வயசு 60ன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாக்டாக எனக்கு வயசு தெரில, 60ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 34 வருஷத்தில் இல்லையா, 44 வருஷமா, 44 வருஷத்தில் இத்தனை காரியங்கள் என்ன பண்ணிக்காதீங்களா பார்த்துருக்கோம். எப்படி பவுல் அப்போஸ்தலன் ஒரு பேஸை கிரியேட் பண்ணாரோ அந்த பேஸுக்கு மேலே இவர் என்ன பண்ணாதீங்களா அதிகப்படியான ஊழியங்கள் இவர் மூலியமாகவும் சேரும். ஸோ இவர் என்ன பண்ணிக்கிறா தான் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதுக்காகவே டெடிகேட் பண்ணிட்டார், இந்த ஒரு சத்தியத்துக்காக மட்டுமே என்ன பண்ணிட்டாருன்னா டெடிகேட் பண்ணிட்டார். எந்த விஷயத்தை தாண்டி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா போவே இல்லை. எப்போ பாரு சப்ஜெக்டை குறித்து பேசுறது, எல்லா விஷயத்திலையும் டிஸ்கஸ் பண்ணுறது. இப்போ நம்ம படிக்கிறோம்ல வாட் பாஸ்டல் ரசல் செட், இங்கே புரியும் போடாத விஷயங்கள். வாட் பாஸ்டல் ரசல் செட், வாட் பாஸ்டல் ரசல் ரோட், அது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், இவர் எழுதுனது எல்லாமே என்னென்னா நமக்கு ஒரு டவுட் வருதுன்னா எங்கே தான் போய் பார்க்கணும். இந்த ஒரு காரியங்கள் அவரோட காரியங்கள் ரைட்டிங்ஸை போய் பார்த்தா தான் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்துக்கு ஒரு தெளிவே வருது. ஸோ அவர் மகிமைப்படுத்தி சொல்கிறதுக்காக இல்லை, தேவன் என்ன பண்ணிக்காருன்னா அவரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எப்படி அவரோட காலங்களில் அதிகப்படியான சத்தியங்களை வெளிக்கொண்டு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரி இன்றைக்கும் யார் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட்ராம் ஆஃப் கிரியேஷன். அந்த பிக்சர்ஸ் தான் இங்கே போட்டிருக்கேன். இந்த பிக்சர் அன்னைக்கு எத்தனை நேரம் ஓட்டினாங்க தெரியுங்களா? ஒரு படமாகவே எடுத்து ஓட்டினாங்க. புரியுது? ஏஜ் ஆஃப் 64. ஓகே. இந்த படங்களெல்லாம் என்ன பண்ணாருன்னா அப்போவே இன்றைக்கி நம்ம ப்ரெசன்டேஷன் போடுறோம் இல்லைங்களா, இந்த ஒரு மெத்தடில் அவர் அன்றைக்கி என்ன பண்ணாருங்களா மோஷன் பிக்சர்ஸ் போட்டு அன்னைக்கு கிரியேஷன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணாருன்னா அநேகருக்கு படமாக போட்டு காமிச்சார். அந்த படம் அப்ராக்சிமேட்டாக 8 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இவர் தான் என்ன பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு ஏன் ஸ்பீட் அப்படின்னா இவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் கூட என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மித்த ஒரு காரியங்களுக்காக என்ன பண்ணலாம் இவர் செலவு செய்யலை. எப்போ அந்த ஊழியத்துக்குள்ளே வந்தாரோ அப்பிருந்து நிறைய காரியங்கள் இவரோட வாழ்க்கை காலத்தையும் அவர் சொன்ன சத்தியத்தையும் கம்பேர் பண்ணோம்னா ஈடு இணையே கிடையாது, கம்பேர் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு சத்தியங்கள் யார் மூலியமாக தான் வெளியே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்பு சகோதரர் ரசல் பிரதர் மூலியமாக தான் வெளியே வந்திருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பாடம் பார்த்துட்டோம். எத்தனை கால சபைன்னு பார்த்தோம். தாவீதோட பராக்கிரமசாலிகள் 7 பேர் அப்படிங்கிற பேர் பார்த்து அதுக்கு ஈக்குவலாக யார் யார் அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் பார்த்து அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதில் நமக்கு என்ன பாடம்? கடைசியாக எந்த பாடம் எடுத்தாலும் நமக்கு என்ன பாடம் தான் முடியும். இதில் நமக்கு என்ன பாடம்? ரொம்ப முக்கியமாக எனக்கு என்ன பாடம், நான் இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப பார்க்குறப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சுது. என்னென்னா இப்போ பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறாரு, ரசல் பிரதர் இருக்கிறாரு, அவருக்கு தாளந்துகள் கொடுக்கப்பட்டுச்சுங்களா? அந்த தாளந்துகளை எவ்வளோ பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணாங்க? வாங்கின ஒன்று எவ்வளோ பர்சன்ட் பண்ணாங்க தெரியுங்களா? 100க்கும் மேலே, மோர் தேன் 100. அந்தளவுக்கு அவங்க டெடிக்கேஷன் நினைக்காங்கன்னா காமிச்சிட்டாங்க. இப்போ தேவன் எனக்கும் என்ன நினைக்கிறார், இந்த தாளந்தை கொடுத்துருக்குறது. நான் யோசித்த விஷயம் என்னென்னா இவங்கெல்லாம் தான் லைஃப்பில் எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கலையே, எல்லாத்தையுமே தேவனுக்காகவே கொடுத்தாங்களே. இப்போ எனக்கும் அதே ஓட்டம் தானே, எனக்கும் அதே தாளம் தானே, நான் எவ்வளோ பர்சன்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது. அவங்க கூட எல்லாம் பவுல் அப்போஸ்தலனோட கம்பேர் பண்ணால் ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு தான் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஓடிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா
நான் இன்னும் எவ்வளோ தூரம் ஓடணும். இப்போ தேவன் இன்னைக்கு 120 நாள் சப்ஜெக்ட் கொடுக்குறாருன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் அதிகப்படியான ஓட்டங்க நம்மக்கிட்ட என்னது இருக்குது, தேவன் எதிர்பார்க்குறது. நம்ம என்ன பண்ணோம்னா சத்தியத்தை வாங்குகிறோம், வாங்கின பிரகாரம் நடக்கணும். நடந்ததுக்கப்புறம் என்னென்னா இன்னொரு புது சிருஷ்டி என்ன வேணும், உருவாக்கும். இதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்காருன்னா நமக்கு அநேக சத்தியங்கள் கொடுத்து. இதே தானே புது சிருஷ்டியோட கான்செப்ட். புது சிருஷ்டி எதுக்கு கொடுக்கப்படனா, புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டி என்ன வேணும், உருவாக்கும். அந்த புது சிருஷ்டி வளர்றதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா சத்தியத்தை கொடுக்குறாரு. வாங்கின சத்தியத்தை வாங்கிட்டு அந்த புது சிருஷ்டியை வளர்த்தணும். வளர்த்தின புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டி என்ன வேணும், உருவாக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எவ்வளோ தூரம் நம்ம புது சிருஷ்டியை டெவலப் ஆகிருக்கோம், நாம் இன்னொரு புது சிருஷ்டியை எவ்வளோ பேர் டெவலப் பண்ணி இந்த ஒரு ஓட்டத்தில் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா இதுதான் நமக்கு என்னது பிரதானம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்ககிட்ட வாங்கின சத்தியங்கள். இப்போ ஒருத்தர் அந்த லொல்லாத்ஸ் அப்படிங்கிறவங்க அங்கே வந்து போப் மார்க்கம் எங்களை கொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்துருக்கணும். இல்லை பவுல் அப்போஸ்தலன் போகிறாரு, இல்லை இந்த ஊருக்கு போனால் என்னை அடிப்பாங்க, எருசலேமுக்கு போனால் ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணார், தைரியமாக போயின்னு அங்கே என்ன பண்ணார்னா அந்த பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்ணார். அடித்து வெளியே தூக்கிட்டு வந்து போட்டுருவாங்க. ஒரு டைமில் என்ன பண்ணிட்டாங்கன்னா செத்துட்டார் நினச்சி போயிட்டாங்க. ஆனால் திரும்ப அடுத்த நாள் போய் என்ன பண்ணாரு, திரும்ப பிரசங்கம் பண்ணார். அப்போ அவங்கெல்லாம் அவ்வளோ பாடுகள் பட்டது எதுக்குன்னா இன்றைக்கி நம்ம சத்தியம் வர்றது. அவ்வளோ பாடுகள் பட்டு தான் இந்த சத்தியத்தை என்ன பண்ணிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பவுல் அப்போஸ்தலன் ஆகட்டும், யோவான் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எல்லா சபையின் பிள்ளைகள் ஆகட்டும், அவங்க பேர் கூட நம்ம பைபிள் என்ன வரல. 2ஆம் கால சபையில் முன்னாடி என்ன பண்ணாங்க, சிங்கத்தை நிற்க வச்சுட்டு நீ பின்வாங்குறியா சிங்கத்துக்கிட்ட சாகுறேன்ட்டு போனாங்க. அவங்க பேர் யாராச்சும் தெரியுமா, நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சாகலைன்னா அந்த ஒரு வைராக்கியம் யாருக்கு போயிருக்காது, இன்னொரு சகோதரனுக்கு போயிருக்கா, சத்தியம் வெளியே வந்திருக்காது. அப்போ அத்தனையும் தாண்டி தான் என்ன பண்ணிக்காங்க, இந்த சத்தியத்தை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாத்தையும் தாண்டி தான் நம்மளும் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சத்தியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் பிரயாசப்படுறோம் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணணும்னா நம்ம தியானிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சத்தியத்தை இப்போ நான் இந்த சத்தியத்தில் வர்றதுக்கு முக்கியம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி யார் ஒரு முக்கியத்துவம் படுத்தாங்கன்னு பார்த்தோன்னா சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர். அவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருக்க முடியாது இந்த ஒரு சத்தியத்தை. இப்போ சபையை வழிநடத்தக்கூடிய மூப்பர் எடுத்துக்கணும். அவர் ஒரு வேளை தான் சொந்த விஷயத்தை பார்க்க போயிருந்தார், அவருக்கும் ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவர் வேலையை பார்க்க போயிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இந்த சபை இந்த அளவுக்கு ஸ்திரப்பட்டிருக்கணும், கண்டிப்பாக ஸ்திரப்பட்டு. அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கனத்தையும் மகிமையும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற பண்ணதுன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கனத்தை கொடுங்க, ரெட்டிப்பான கனம். நம்ம 3 முறையீடுகள் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு யார், சகோதரன் தனியாக சொல்லணும், அடுத்து 2 பேர்த்த கூட்டிகிட்டு போய் சொல்லணும், 3ஆவது போய் சொல்கிறப்ப அது யாரை கூட்டிகிட்டு போடணும், தேவன்ட்டே போய் சொல்கிற மாதிரி. ஏன்னா மூப்பர்களுக்கு என்ன பண்ணிக்கிறார், அவ்வளோ மகிமை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவங்க இருந்தங்காட்டி தான் நம்மளும் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளே நம்மளும் வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மகிமை கொடுத்து இந்த ஒரு சத்திய ஓட்டத்தில் இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா ஓடி எல்லாருக்கும் என்ன பண்ணிக்கார் பார்த்தீங்கன்னா தேவன் பரிசு வச்சுருக்காரு. பரிசு இல்லாமல் யாரும் நிச்சயம் இல்லாமல் யாருமே என்ன ஓடுறதில்ல. நம்ம கண்டிப்பாக நிச்சயத்தோடு ஓடும். தேவன் அந்த பந்தய பொருளை கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், அவர் ரெடியாக இருக்காரு. நாம் அதுக்கேற்ற ஒரு குணலட்சணங்களை காமிச்சு அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு எவ்வளோ ஒரு முன்மாதிரி, ஒரு பேஸ்மெண்ட் நமக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய பேஸ்மெண்ட் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருந்து ஊழியம் செய்கிறதுல வந்து எந்த ஒரு விஷயத்துலேருந்து கூட விட்டு கொடுக்கல. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது கூட அவருக்கு ஏகப்பட்ட இன்னல்கள் துன்பங்கள் நடந்திருக்கு. ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் வந்து கை விடலை. லீஸ்தராக்கு போகிறாரு, அங்கே அடித்து கொள்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. லீஸ்தரா, அப்புறம் பார்த்தா தெர்பை, ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் எவ்வளோ விதமான போராட்டங்கள் வந்தாலும் அவர் வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். எவ்வளோ ஒரு வைராக்கியம். அதை ஃபாலோ பண்ண வந்த 7 சபையின் தூதர்கள் கூட பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஒரு முன்மாதிரியாக எந்த ஒரு அவங்க பின் வாங்காமல் அவங்களுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா அநேக நெருக்கங்கள் மூலியமாக தான் இந்த ஊழியங்கள் செய்தாங்க. ஆனால் நமக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலை கிடையாது. நமக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் கூட
நமக்கு எந்த ஒரு தங்கு தடையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை வெளிப்படுத்தி வருகிறார். அதுக்கெல்லாமே உண்மையிலே நம்ம வந்து பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் கேட்ட சத்தியத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கிரியை மூலமாக காண்பிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவன் கிட்டையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நெருங்கிறதுக்கு வெறும் விசுவாசமும் கீழ்ப்படிதல் மட்டும் போதாது, கிரியை மூலமாக மட்டுமே தான் நம்ம வந்து அவங்க கிட்ட சேர முடியும். அப்படிங்கிறது மட்டும் நம்ம யாவருமே மனசில் நினைச்சு வச்சு ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய சத்தியத்தை நம்ம வந்து மனதிலே வைத்துக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர பிதாவாகிய தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் தருவாக என் அன்பின் வார்த்தைகளோட. இப்போ பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நன்றியில் எடுத்துக்கொள்வோம். அதே போல தூது கொடுத்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாளுக்குரிய இறைவன் இனிய கீதத்தை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் ஏறெடுப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்ற நாளுக்குரிய இறைவன் இனிய கீதங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தரின் போதகங்கள் எவ்வளவு கருகலானதாய் இருந்தாலும், புரிந்து கொள்ள முடியாத ஓமைகளாக தோன்றினாலும், தேவ தயவினால் அதை சரியாக புரிந்து கொள்ளும் போது நமக்கு ஜீவன் தருவதாயும் நமக்கு ஆவியின் உற்சாகத்தை அளிப்பதாயும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தரின் செய்திகள் எல்லாம் புறமத செய்திகளைப் போல் இல்லாமல் மெய்யான வேதாகம மார்க்கத்தை சேர்ந்ததாகும். இது ஜீவ வழிக்குரிய செய்தியாகவும் பரிசுத்த செய்தியாகவும் இருக்கிறது. இது மன்னிப்பை அளிக்கும் செய்தியாக இருப்பதோடு தவறை கண்டித்து உணர்த்தும் செய்தியாகவும் இருக்கிறது. இது அன்பின் செய்தியாக இருப்பதோடு நீதியின் செய்தியாகவும் இருக்கிறது. அவருடைய ஆச்சரியமான வார்த்தைகள் ஜீவனுள்ளதாயும் அழகுள்ளதாயும் வசீகரமானதாயும் அதே வேளையில் உறுதியானதாயும் இருக்கிறது. நாம் அவைகளை பல வருடங்கள் படித்தாலும் புதிய அழகும் அதிக கருத்தாளமும் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய போதகரின் வழியிலே, அவருடைய ஞானத்திலே, அவருடைய ஆவியிலே, அவருடைய கிருபையிலே வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது தெரிகிறது. முடிவு ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் ஏறெடுக்கும்படியாகவும், அதன்பின் ஒரு சில அறிவிப்புகளை நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் ஏறெடுப்பார். அத்துடன் இந்த கூட்டம் தேவ சமாதானத்துடன் நிறைவு பெறும். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மகிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான யெகோவா பரமத்தவர்களே, இந்த நாளையும் இந்த ஒரு பொழுதையும் தேவன்தாம் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய சத்திய வசனங்கள் எல்லாம் நாங்கள் தியானிக்கும்படியாக தேவன்தாமை கிருபை செய்கிறப்பா. உம்முடைய தாசர் மூலமாக நாங்கள் இந்த நாளிலே கேட்டுக்கொண்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாங்கள் வாழவும் வளரவும் தேவன்தாமே நீர் எங்களுக்கெல்லாம் அளவில்லாமல் உம்முடைய பரிசுத்தாவையும் பரலோக ஞானத்தையும் சம்பூர்ணமாய் தந்த ஆசிரியர்களுமாய் கூட தேவன் நாங்கள் ஜெயிக்கணுமாப்பா. இந்த சத்திய பாடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன்தாமே நீர் பேர் பார்த்து ஆசீர்வதித்து எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீர் கிறிஸ்தேசுக்களாக நிறைவாக்கி இன்னும் வரும் காலங்களிலே நாங்கள் அதிக சகோதர அன்புடன் மைக்கத்துடனும் வேகமாக கூட இந்த சுவிசேஷ பணிகளை எல்லாம் நாங்கள் ஈடுபட தேவன்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கணும் தாப்பனே. இன்னும் எவ்வளவு காலம் இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்தாலும் அவ்வளவு காலம் உண்மையும் உங்களுடைய நேசகுமாரையும் நாங்கள் மகிமைப்படுத்தும் வகையில் உங்களுடைய கிரிகள் அமைய தேவன்தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெயிக்கணும். மீண்டுமாக உங்களுடைய சமூகம் நோக்கி நாங்கள் வரும் வரை உங்களுடைய தெய்வீக கரம் எங்களை தொட்டு வழிநடத்த வேண்டுமாய் கூட இதை நாங்கள் ஜெபித்து எங்களுடைய கத்திரம் வச்சரமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து வழியாக இந்த நன்றி மன்றாட்டுகளை ஏற்படுத்துவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம் சத்தியத்தோடு இணைந்திருப்போம். ஒவ்வொரு நாளும் மாலை 7:15 நாம் சத்தியத்தோடு சந்திப்போம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக.